ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹஸ்பண்ட் சமையல். ஸோ இன்றைக்கி பர்மா ஃபுட் அத்தோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நூடுல்ஸ் எடுத்து நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆனியன் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். முட்டையை அவிச்சாச்சு. ஸோ முட்டைக்கோஸை எடுத்து நல்லா சின்னதாக வந்து நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இது ஃப்ரை பண்ண ஆனியன் ரெடியாக இருக்குது. அது பார்க்குறப்பே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முட்டைக்கோஸ், கொத்தமல்லி, வெங்காயம், பொடிகளில் அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டியில் வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன் அண்டு வெள்ளைப்பூடு, அது கொத்தமல்லி, முட்டைக்கோஸ், ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண வெங்காயம், இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ முக்கியமான இதில் விஷயம் என்னன்னா, உப்பு தண்ணி, புளி தண்ணி அண்டு வந்து வெள்ளைப்பூடை வந்து நல்லா ஆனியன் ஃப்ரை பண்ண மாதிரியே ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா அந்த வெள்ளைப்பூடு எண்ணெய் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் இதையுமே நல்லா எண்ணெயில் வெறும் சட்டியில் வறுத்துட்டு ஒரு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு தண்ணி போட்டு அதை ஒரு கிளறு, இப்படி ஒரு கிளறு, அப்படி ஒரு கிளறு, நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லாவே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதோட டேஸ்ட்டு, உப்பு, காரம் எல்லாமே வந்து நம்ம அந்த முட்டைக்கோஸு, ஆனியனில் அது எல்லாத்தையுமே நல்லாவே சேர்ந்துடும். முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆனியன் ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சமாக சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம பொரிகளில் பொடிச்சு வச்சுருந்தோம், அந்த பொரிகளில் மாவு, ஸோ அதையும் போட்டு நல்லா பொரிகளில் ஃப்ளேக்ஸு, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு எடுத்து வச்சு இருக்க அந்த நூடுல்ஸ், ஸோ முன்னாடியே வேக வச்சிடக்கூடாது. ஸோ நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்போ வேக வச்சு எடுத்தோம்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்த அந்த முட்டையும் போட்டுட்டு நம்ம இந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா முட்டை இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு தட்டுவடை, ஸோ அந்த தட்டுவடையும் இதோட சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து சர்வ் பண்ணோம்னா நமக்கு தேவையான அருமையான சூப்பரான ஒரு அத்தோ ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.